நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்த இஷாரா செவந்தியிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகளில் இருந்து பல உண்மைகள் அடுத்தடுத்த விதத்திலே வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. அதே சமயம் தற்பொழுது மேலும் 3 நபர்கள், ஏற்கனவே 6 பேர் நேபாளத்திலே கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். தற்பொழுது மேலதிக 3 நபர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள், எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது மட்டுமின்றி வேறு என்ன விடயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமின்றி தமிழர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் சென்ற வாரம் நடந்திருந்தது, இந்த சங்குப்பட்டி விவகாரம். அந்த ஒரு செய்தி தொடர்பாக பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதனை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் சில விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். ஆகவே எல்லாவற்றையும் மிக விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த 2 விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கடந்த 8 மாத காலங்களாக, அதாவது பிப்ரவரி மாதம் குறிப்பிட்ட அந்த கொலை சம்பவம் நடைபெற்றதன் பின்னராக எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்றது எப்பொழுது இந்த இஷாரா கைது செய்யப்படுவார் என்றதுதான். அப்படி கூடிய இந்த சமயத்துல தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு 72 மணித்தியாலயங்கள் அவர் அந்த விளக்கமறியல் வைக்கப்பட்டு அவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நிறைய விடயங்களை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார், என்ன நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி. என்றால் இதனை தாண்டி அவர்களால் நிச்சயமாக தப்பித்து செல்ல முடியாது. ஏற்கனவே பிரதான துப்பாக்கிதாரி கைதாகி இருக்கின்றார். இதற்கெல்லாம் திட்டம் திட்டிய கெகல்பத்ர பத்மே கைதாகிவிட்டார். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவராலையுமே எந்த ஒரு பொய்யான விடயங்களையும் கூறி தப்பிக்க முடியாது. அந்த வகையில் அவர் கிட்டத்தட்ட எல்லா விடயங்களையுமே அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னு சொன்னால் இவருக்கும் இவருடன் சேர்த்து அந்த நேபாளத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் அப்படி என்று சொல்லி தக்ஷி எனப்படக்கூடிய இந்த பெண், இவர்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் இதற்கு முன்னது, அதாவது இந்த நேபாளத்துக்கு செல்றதுக்கு முன்னதாக இஷாராவுக்கு அவரை தெரியாது, தக்ஷிக்கும் இவரை தெரியாது. அங்கு சென்றதன் பின்னராகத்தான் இப்படி ஒரு நபர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியும். இருந்தாலுமே இவர்கள் இருவரும், இந்த 6 பேரும், பொதுவாக கைது செய்யப்பட்ட இந்த 6 பேருமே நேபாளத்திலேயே வசித்து வந்தாலும் ஒருவருக்கொருவர் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற எந்த ஒரு விவரங்களுமே ஒருவருக்கொருவர் பரிமாறப்படாமல் தான் இருந்திருக்கின்றது. இதனை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒரு சில நாங்கள் அந்த திரைப்பட காட்சிகளை பார்ப்போம். அதாவது 2 பேர் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சில விடயங்களை பரிமாறிக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஏனென்றால் ஒருவர் தற்செயலாக ஒருவர் போலீசாரிடம் அகப்பட்டால் மற்றவர் இருக்கக்கூடிய இடங்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்றதுக்காக அவர்கள் அவ்வாறான ஒரு ரகசியத்தை பேணி இருக்கலாம். அப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த 6 பேரும் அவ்வாறாகத்தான் அங்குமே தாங்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்கின்றது ஒருவருக்கொருவர் தெரியாமலேயே தான் இருந்திருக்கின்றார்கள். அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த 6 நபர்களை தாண்டி தற்பொழுது இலங்கையில் இருந்தும் கூட பாத்தீங்கன்னா 3 பேரை மேலதிகமாக கைது செய்திருக்கிறார்கள். யார் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் அவரினுடைய மனைவியின் தாயார், அவருடைய மனைவி கிடையாது, அவருடைய மனைவியின் தாயாரும், அதே சமயம் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபரான மதுகம ஷான் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த நபரினுடைய ஒரு நெருங்கிய நண்பர் என்று சொல்லி இந்த 3 தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில இருந்த வேளையில இஷாராவுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த குற்றச்சாட்டின் பேர்ல தான் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய விவரங்கள் எல்லாமே இஷாராவிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒரு விசாரணைகளின் அடிப்படையில் தான் வெளிவந்திருக்கின்றது. என்றால் இலங்கையில் தங்கி இருந்திருக்கின்றீர்கள் என்கின்ற பொழுது உங்களுக்கு யாராவது உதவி இருக்க வேண்டும் இல்லையா, அப்படி கேட்கின்ற சமயத்தில் தான் இந்த விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னால், தலைமறைவாகி இருந்த வேளையில, இலங்கையில அவர் தலைமறைவாகி இருந்த வேளையில உங்களுக்கு தெரியுமா, ஆரம்பத்திலே அவர் மித்தனிய பகுதியில தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி. தற்பொழுது அந்த மித்தனிய பகுதியிலே அவர் மறைந்திருந்த அந்த வீடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த வீட்டுக்கு இஷாரா நேரடியாகவே அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே சமயம் இந்த ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது மித்தனியாவிலிருந்து, அதன் பிறகு அவர் நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்தார், யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா சென்றார் என்று. ஆனால் இந்த 2 பகுதிகளையும் தாண்டி இலங்கையில இன்னும் சில பகுதிகளில் அவர் தங்கி இருந்தார் என்றது மேலதிக விசாரணைகளினூடாக வெளிவந்திருக்கின்றது. அதாவது தங்காலையில தங்கி இருந்திருக்கின்றார். இதனையும் தாண்டி அவர் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதன் பின்னராக வாடகை வாகனம் மூலமாக அவர் மித்தனியாவிலிருந்து புறப்பட்டு அவர் நேரடியாக கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறார். கிளிநொச்சியிலையும் தங்கி இருந்திருக்கின்றார். அதன் பின்னராகத்தான் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார். ஆகவே இவ்வாறு ஒட்டுமொத்த நாடு முழுவதுமாக இஷாரா என்கின்ற ஒரு பெண்மணியை தேடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்த பெண் உயரமாக கிட்டத்தட்ட எந்த ஒரு பதற்றமும் இன்றி அவர் அவ்வளவு பிரதேசங்களிலே மாறி மாறி அங்கிருந்து வாடகை வாகனம்
மூலமாக யாழ்ப்பாணம் மட்டுமே வந்திருக்கின்றார். உண்மைக்குமே இது எல்லாம் எவ்வாறு நடந்ததுன்றது வந்து நிச்சயமாகவே சிந்தித்து பார்க்க முடியாமல் இருக்கின்றது. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததன் பின்னராக அவர் இங்கிருந்து தான் இந்தியா சென்றார் என்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சிறிய சர்ச்சையான விடயம் ஒன்று பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, இஷாரா செவ்வந்தியும் வந்து அதாவது தமிழ் பெண்ணா அப்படி என்று சொல்லி, குறிப்பாக அவருடைய பெயர் இந்த இஷாரா செவ்வந்தி என்றது கிடையாது, அவருக்கு ஒரு தமிழ் பெயர் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா வந்து இந்தியாவுக்கு சென்றதன் பின்னராக இந்தியாவில இருந்து நேபாளம் செல்றதுக்காக அவருக்கு தமிழினி என்ற பெயரில் வந்து இந்திய அடையாள அட்டை ஒன்று வந்து போலியாக தயாரிக்கப்பட்டு அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை செய்தவர் வந்து வேறு யாரும் கிடையாது, ஜே.கே. பாய் தான் இந்த போலியான இந்த ஒரு அடையாள அட்டையினை தயாரித்து அவருக்கு கையளித்திருக்கிறார். அதுதான் அந்த தமிழினி என்றதுக்கான விவரம். அதே தவிர இஷாரா என்றது வந்து அவர் ஒரு சிங்கள பெண் கிடையாது, அவரும் ஒரு தமிழ் பெண் தான், அவருடைய பெயர் தமிழினி அப்படி என்று சொல்லி ஒரு சில செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் என்றது இந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்படியாக தொடர்ச்சியாகவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு தடவையாக நான் உங்களுக்கு இஷாரா செவ்வந்தி அல்லது செவ்வந்தி என்று சொல்லுகின்ற சமயத்தில் என்னுடைய எண்ணத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாட்டு மீண்டும் மீண்டுமாக ஒலித்த வண்ணமாகவே இருக்கிறது. உங்களுக்கு அந்த பாட்டு தெரிந்தால் கருத்து பரவலை சொல்லுங்கள். சரி, இந்த நகைச்சுவைக்கெல்லாம் அப்பால் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அனுர அரசாங்கத்தினுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகளினால இது போன்று வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களிடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறதாகவும், ஏனென்றால் அவர்களுமே கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி, அதே சமயம் தற்பொழுது அங்கு பதுங்கி இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த வெளிநாடுகளிலே பதுங்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 பேர் வந்து விரைவிலேயே கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இதுவரைக்குமே இந்த இஷாராவினுடைய கைது மற்றும் இதற்கு முன்னால் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற கைது இவற்றை எல்லாம் சேர்த்து அதற்கு முன்னர் நடைபெற்ற சம்பவங்கள் என்று சொல்லி மொத்தமாக 18 நபர்கள் வந்து இதுவரைக்கும் வெளிநாடுகளிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மைக்குமே ஒரு கட்டத்திலே எங்களுடைய நாடு என்றது எந்த ஒரு குற்றச்செயல்களும் இல்லாமல் ஊழலற்ற ஒரு நாடாக, மோசடி சம்பவங்கள் இல்லாத ஒரு நாடாக, குற்றச்செயல்கள் இல்லாத ஒரு நாடாக இருக்குமானால் நிச்சயமாக அப்படி ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்கின்றோம் என்றது அவ்வளவு ஒரு பெருமையான விடயமாக இருக்கும். அது நடக்குமா என்றது வந்து தெரியாது, ஆனால் ஒரு சிறிய ஒரு ஆசை என்று கூட சொல்ல முடியும். ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இரண்டாவதாக நான் சொல்ல போகின்ற விடயம் என்றது இந்த சங்குப்பட்டியிலே நடந்த ஒரு சம்பவம். உங்களுக்கு தெரியும், கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் வந்து சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில ஒரு பெண்ணினுடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருந்தது. அந்த பெண் வந்து யாழ்ப்பாணம் காரைநகரை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான சுரேஷ்குமார் குலதீபா எனப்படுகின்ற 36 வயது இருக்கக்கூடியவர் என்று சொல்லி பின்னராக அடையாளம் காணப்பட்டது. ஆரம்பத்திலே நிறைய தவறான கருத்துக்கள் வந்து தொடர்பிலே அவருடைய மரணம் தொடர்பிலே வெளியாக இருந்தாலும் அதன் பின்னராக உடற்கூற்றாய்வு பரிசோதனையின் மூலமாக அவர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரமும் அவர் அணிந்திருந்த 10 பவுன் நகைகளும் வந்து காணாமல் போனதுமே வந்து கண்டறியப்பட்டிருந்தது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது அது தொடர்புல 2 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செவ்வந்தியினுடைய விடயத்துல அந்த சங்குப்பட்டி பணியினுடைய விவகாரம் வந்து அது பேசு பொருளாக மாற வேண்டியது. ஆனால் இஷாரா செவ்வந்தியினுடைய விடயம் என்றது வந்து பலராலுமே நிறைய விடயங்களாக அது பேசப்பட்ட காரணத்தினால இது வந்து மறைந்து விட்டதோ என்றது வந்து என்னுடைய எண்ணம். ஆனால் இதனையும் பற்றி நிச்சயமாக மக்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்றதுக்காக நான் இதனை பற்றி தற்பொழுது சொல்லுகின்றேன். என்றால் இது தமிழர் பகுதியில் நடந்திருக்கின்றது, இனிமேல் யாருக்கும் இவ்வாறு நடக்கக்கூடாது என்றதுக்காக இந்த ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் தற்பொழுது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்தகம் ஒன்றினுடைய உரிமையாளரும் அதே சமயம் அந்த மருந்தகத்தினுடைய உதவியாளரும் என்று சொல்லப்படுகின்றது. தற்பொழுது இவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே அந்த உரிமையாளரினுடைய வயது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 51. அதே சமயம் அந்த மருந்தகத்திலே உதவியாளராக பணிபுரிந்த மற்றவர் வந்து ஒரு பெண், அவருடைய வயது 32. இப்படி சமயத்தில் இவர்கள் இருவரும் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட 30 லட்சம் பெறுமதியான நகைகளுடன் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மைக்குமே ஒரு பணத்துக்காக அல்லது ஒரு நகைக்காக ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து கொலை செய்கின்ற அளவுக்கு நம்மவர்கள் வந்து மாறிவிட்டார்களா என்றது எண்ணுகின்ற பொழுது நிச்சயமாகவே பயமாக இருக்கின்றது வெளியிலே நடமாடுவதற்கு. அதே சமயம் இதுவும் வந்து அந்த பெண்ணை கொலை செய்த
இன்னொரு நபர் என்று பார்க்கின்ற பொழுது அதுவுமே ஒரு பெண்ணாக இருக்கின்றது. இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைகளில் இருந்துதான் தெரிய வரும். அது வரைக்குமே நாங்களும் இப்படி சொல்வது உண்மைக்குமே தவறான ஒரு விடயம் தான். இருந்தாலும் அப்படி நடந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சமுதாயம் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை நாங்கள் நின்று சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றோம். அந்த வகையிலே பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்றது, போலி நகைகளையும் கூட இனிமேல் நீங்கள் அணிந்து கொண்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் இன்றைய நாள் தங்கத்தினுடைய பெறுமதி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, வரலாறு காண முடியாத அளவுக்கு 4 லட்சத்தை கடந்திருக்கின்றது என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆகவே நான் என்னுடைய உண்மையான நகைகளை வீட்டிலே வைத்திருக்கின்றேன், அல்லது அது பாதுகாப்பாக இருக்கின்றது, இது போலி நகை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுக்கொண்டு நீங்க வெளியிலே செல்ல வேண்டாம். ஏனென்றால் கொள்ளையடிக்க வருபவர்களுக்கு தெரியாது அது போலி நகையா அல்லது உண்மையான நகையா என்றது. ஆகவே தொடர்பிலேயே நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டியது ஒரு பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.